யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடன் தேர்ட் பார்ட்டிக்கும் இடையிலான கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போது உங்கள் நபர்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இடையிலான சிச்சுவேஷன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்து தெரிஞ்சு வரலாம். ஓகே, ஓகே ஸோ உங்கள் நபர்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இடையிலான கரண்ட் ஃபீலிங்ஸ், உங்கள் நபர்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இடையிலான கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது? ஓகே, உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபர்களுக்குமான கரண்ட் ஃபீலிங். ஓகே, ஸோ என்னவா இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம எப்படி வச்சுட்டு அதுக்குள்ள சிச்சுவேஷன்ஸ் வந்து அப்படி போய்கின்றது அப்படின்றதுக்கும் நம்ம எடுத்து வச்சுள்ளோம். ஓகே, அவங்களுக்கு இடையிலான சிச்சுவேஷன்ஸ் வந்து அப்படி போய் கொண்டிருக்கு அப்படின்றதுக்கும் எடுத்துள்ளோம். ஓகே, இன்னும் ஒன்றே ஒன்று எடுத்துள்ளோம். ஓகே, ஸோ நம்ம கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ கரண்ட் ஃபீலிங் உங்கள் நபர்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் அப்படி போய்கொண்டிருக்கு. ஓகே, ஒரு சில விஷயத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து போய்கொண்டிருக்கலாம். ஓகே, ஸோ அது எதை நோக்கி அப்படின்றது. ஓகே, குயின் ஆஃப் கப்ஸ் அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கொள்கிறதுக்கான ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து கண்டிப்பாக போய்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் நபர்களுடைய எனர்ஜி பார்க்க இந்த நபர்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆறு கதைச்சாலும் சரி. ஓகே, ஸோ யாரிடம் நியாயம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஸோ அவங்களுக்கு பேவராக கதைக்கிறாங்க, உட்காந்து ஒரு அமைதியாக ஒரு சில விஷயத்த எமோஷ்னலாக இல்லை எப்படியோ சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய நபர்கள். ஓகே, ஸோ அப்போது ஏதோ ஒரு விஷயத்த போராடி கொண்டிருக்கலாம் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்களுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கு தேர்ட் பார்ட்டி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மேபி உண்மையாக இருக்கலாமோ, சும்மா நம்ம இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சிந்திக்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்கள் நபர்களை கவர்றதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போது பக்கத்தில் நடந்திருக்கலாம். ஓகே, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அதை பற்றின விஷயங்களை உங்கள் நபர்கள் கூட கலந்துரையாடி கொள்வது, எப்படியாவது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நபர்களை மாற்றி கொள்வது, மெல்ட் பண்ணி கொள்வது, இப்படியான விஷயங்களில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கு கூட ஒரு சில தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா தேர்ட் பார்ட்டியாக பார்க்கும்போது கொஞ்சம் உங்கள் நபர்கள் வந்து கருணையோடு பார்க்குறாங்க அவங்கள அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் நியாயமே இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு இரக்கத்தை உங்கள் நபர்கள் அவர்களுக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுடைய நபர்களுக்கு கொஞ்சம் கவர்ச்சியாக தெரிகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த நபர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி வந்து என்ன விஷயம் நடந்தாலுமே கூட எல்லா விஷயத்தையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எண்ணங்களில் என்னவா இருக்குது அப்படின்னா இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நடக்கணும், என்னுடைய நபர் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த நபர்களை உங்களுடைய நபர்களை வந்து அவங்க பக்கத்தில் ஈர்த்து கொள்றதுக்கும் இந்த நபர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு உங்கள் நபர்கள் கொஞ்சம் தொலைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தேர்ட் பார்ட்டி உங்கள் நபர்கள்கிட்ட வரணும், இல்லை உங்கள் நபர்கள் தேர்ட் பார்ட்டியை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த
காதலும் சரி, இல்லை இந்த ஈர்ப்பையும் சரி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்றதுல இந்த தேர்ட் பார்ட்டி கொஞ்சம் குறிக்கோளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்கள் நபர்கள்கிட்ட மணி கொஞ்சம் எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே காசு பற்றின எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால அதை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் கதைக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓகே, ஏன்னா தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்றதுனால என்னமோ உங்கள் நபர்கள் கிட்ட போயிட்டு இதை கதைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் தெரியுது. இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய அம்மாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த அம்மாவாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய பிள்ளைகளை வந்து இன்னொரு கட்டத்துக்கு போயிடக்கூடாது, அவங்களுடைய இப்போ பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இதை மீறி என் பிள்ளை வந்து நடக்கக்கூடாது, என்னோட சொல்ல மீறி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த நபர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, அப்போ அம்மாவாக இருக்கிற நபர்கள்லாம் தன்னுடைய பிள்ளைய வந்து எப்படி தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும் அப்படின்றத அதிகமாக சிந்திச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா அவர்களுக்கு சாதகமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நடக்கணும் அப்படின்றதுனாலோ என்னமோ இவங்களுடைய பிள்ளைகளை வந்து அந்த பவுண்ட்ரிஸ் தாண்டி போகக்கூடாது அப்படின்றதுல இந்த நபர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நல்ல முறையாக இருந்தாலும் சரி, தவறான வழியாக இருந்தாலும் சரி, ஓகே, ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க கண்ட்ரோல்குள்ளே எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு சிலருக்கு வந்து இந்த பிளாக் மேஜிக் அது மாதிரி எதையாவது பயன்படுத்தியிருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஜஸ்டிஸ் வந்து தலைகீழாக வந்ததும் இந்த ஹார்ட் பிரேக்கும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது அவர்களை காயப்படுத்தியாவது, ஓகே, தன்னுடைய பிள்ளைகள் காயப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே கூட இவங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் நபர்கள் பண்ணலை அப்படின்றதுனால ஒரு சில வெறுப்புகளும் கோபங்களும் அவர்களுக்கு இருக்கலாம். ஓகே, அப்போது நிறைய விஷயத்த உங்கள் நபர்களுக்கு தெரியாமல் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறாங்களா, ஒரு ஜென்யூனாக தான் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து ஃபேமிலி சைடாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள், இல்லை ஈர்ப்பு விஷயமா ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த நபர்கள் வந்து உங்கள் நபர்களை வந்து முட்டாள்தனமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் பிரேக்கான மூமெண்ட்ஸ் வந்து நிறையவே போய் கொண்டிருக்கலாம். உங்கள் நபர்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா இந்த ஹார்ட் பிரேக்கான விஷயம் வந்து உங்கள் நபர்களுக்கு தான் ஃபீல் ஆகுது. என்னடா எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியாத ஒரு ஃப்ரீடம் இல்லாத ஒரு இடமா இருக்குது, அது என்னை ரொம்பவே காயப்படுத்துது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த நபர்களுக்கு வந்து எனக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து காயம் தருது அப்படின்னாலும் உங்களுடைய நபர்களுக்கு வந்து அதிலிருந்து மீண்டும் வெளியே வர்றதுக்கான பாதைகள் வந்து தெரியுதில்ல அப்படி சொல்லலாம். ஓகே, ஏன் பாதைகள் தெரியுதில்ல அப்படின்னா அந்த நபர்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு இங்கே அந்த டார்க் எனர்ஜினால கூட இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸுக்கு இந்த நபர்கள் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது தன்னுடைய லைஃப்பும் தன்னுடைய மனசும் ஹெல்த்தும் இங்கே சுக்குநூறாக உடைஞ்சு கிடக்கிறத தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அவர்களுடைய ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது உங்கள் நபர்களுக்கு வந்து இப்படி தான் இருக்குது, ஆனாலுமே அவர்களுக்கு ஒரு சில தெளிவுகள் இல்லை. யார் தனக்கிட்ட உண்மையாக இருக்கா, யார் நல்லா வந்து கைட் பண்ணுறா அப்படின்றது தெரியல. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு நன்மை பயக்கிற விஷயம், மைண்ட் வாஷ் பண்ணுற விஷயங்கள் மாதிரியே இருக்குது. அப்போது எது சரியாக இருக்கும் அப்படின்றதுல சாய்ஸ் பண்ணி எது சரியாக இருக்குது அப்படின்றது இந்த நபர்களுக்கு தெளிவில்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கூட ஒரு சில விஷயத்த வந்து கண்டிப்பாக உங்கள் நபர்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கலாம். அதாவது தேர்ட் பார்ட்டியை பற்றின விஷயங்களை போய் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமா, இல்லை அவர்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்றது இந்த நபர்களுக்கு வந்து ஒரு தீர்மானிக்கலை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, தீர்மானம் எடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி அந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதே சேம் டைம் வந்து ஒரு சில நபர்களுக்கு தோணலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, இந்த இடத்துல இருக்கிறது பிடிக்கலை, அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டியோட பிஹேவியர் வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி உங்களுடைய நபர்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போயிடலாமா, கொஞ்சம் விலகி போயிடலாமா அப்படின்ற மாதிரியும் சிந்திக்கிறாங்க. ஆனால் தேர்ட் பார்ட்டியோட மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்தா இவர்களை மூவ் பண்ண விடாமல் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஏன்னா இவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது கொஞ்சம் தான் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போனால் தான் இவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியும், தனக்கு ஆசைப்படுறத பண்ண முடியும் அப்படின்றது நல்லா தெரியுது. ஆனால் தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்களை ஸ்பை பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பண்ணலாம், அல்லது இந்த நபர்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஒரு நிம்மதியாக இருக்க விடுறாங்கல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஓகே, அந்த
அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னும், இந்த நபர்களை ஃப்ரீயாக விடுறதுக்கு இந்த நபர்கள் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரியும் பார்க்குறேன். ஓகே, எனக்கு இங்கே பார்க்கும்போது இந்த ஃப்ரீயாக விடுறதில்ல அப்படின்றது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தனியாக எங்கேயும் போக விடாமல் இருக்கிறது, எங்கேயும் தள்ளி போகலாம், ஒரு ட்ராவலுக்கோ ஒரு ஒர்க் சம்மந்தமாகவோ போகலாம் அப்படின்னா கூட இந்த தேர்ட் பார்ட்டி வந்து இவங்களை வந்து ஸ்பை பண்ணி கொண்டிருக்குது அப்படின்னும் வெளிப்புற விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி சேம் டைம் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தமான விஷயங்களும் இருக்கலாம். அப்போ இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல தன்னை சுற்றி எதுவுமே ஓகே கிடையாது, தனக்கு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியும் தான் வந்து சேஃபாக இல்லாத மாதிரியும் இந்த எங்களுடைய நபர்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா உங்களுடைய நபர்களுடைய எண்ணங்களில் பலமுறை வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அல்லது இந்த அம்மா எனர்ஜியாக இருந்தாலுமே இவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடணும், ஒர்க் விஷயத்தை சொல்லியாவது தள்ளி போயிடணும் அப்படிலாம் நினைக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்களை அவங்க பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் உங்களுடைய நபர்களுக்கு நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நபர்கள் நல்லாவே ஒரு ட்ராப்குள்ளே மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்றத ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அது அன்புங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து கூட இந்த நபர்கள் ஒரு ட்ராப்குள்ளே வைக்கலாம். ஓகே, அப்போ கண்ட்ரோல் இஷ்யூ வந்து உங்களுடைய நபர்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப அதிகமாக போய் கொண்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த கண்ட்ரோல் இஷ்யூ அதிகமாக உங்களுடைய நபர்களுக்கு சுயம் இல்லை, தான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு கூட தெரில அப்படின்ற மாதிரி இருக்குது. தனக்கு கதைக்கக்கூடிய வார்த்தைகள், தனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மைத்தன்மை உடைய விஷயங்கள்லாம் அப்படின்னு கூட இந்த நபர்களுக்கு வந்து தெரிய மாட்டேனுது. அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக கண்ட்ரோல்குள்ளே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் உங்கள் நபர்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குண்டா கூட ஒரு மனிதனை ஒரு கண்ணை கட்டி ஏதோ தெரியாத ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் விட்டால் அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் தான் உங்கள் நபர்களுக்கு வந்து இருக்குது. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரில, தன்னை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரில அப்படின்றது இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கை வந்து க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அவங்க ரொம்பவே எனக்கு இங்கே கார்ட்ஸ் பார்க்கும்போது வீக்காக எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறையவே நான் முன்னேற ட்ரை பண்ணுறேன், இதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நிறையவே ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுனால தான் இன்னும் அந்த நபர்கள் அந்த ட்ராப்புக்குள்ளே மாறிட்டு இருக்காங்களோ. ஏன்னா இந்த நபர்கள் வந்து இவர்களுடைய ஆசையை ஒர்க் அவுட் பண்ணி கொள்றதுக்கு நிறையவே ட்ரை பண்ணியிருப்பாங்க, இல்லைங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டால் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. அதே மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு ஹார்ட் பிரேக் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். அது வார்த்தையாலேயோ இல்லை செய்கையாலேயோ பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுடைய ஹார்ட் என்ன தோணுது அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் என்னை காயப்படுத்திட்டாங்க, என் நபர்கள்கிட்ட வந்து நீ நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இஷ்யூ இருக்குது. ஓகே, ஸோ அப்போ டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம், நீ வந்து என் நபர்கிட்ட நெருங்கினா அப்படின்னா நான் உன்னை கேவலப்படுத்திடுவேன் அல்லது வேறு ஏதாவது ஒரு அவமானப்படுத்திடுவேன் அப்படியான வார்த்தைகளை விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்றதுனால நீங்களுமே கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை நடந்துடும். இந்த தேர்ட் பார்ட்டி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் என்னுடைய நபர்கள் பக்கத்தில் நெருங்குவேன், ஸோ நான் என்னண்டு என் நபர்கள் பக்கத்தில் நெருங்குவேன் அப்படின்ற எண்ணத்தில் கூட நீங்களும் இருக்கலாம். அதே சேம் டைம் வந்து உங்களுடைய நபர்களுக்குமே வேணுன்ற ஆசை, அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஈர்ப்பு, அட்ராக்ஷன்லாம் வேறொரு இடத்துல, அதாவது உங்களோட சைடில் ஃபீல் ஆகலாம். ஓகே, அவங்க கரண்ட் ஃபீலிங் பார்க்க அப்படி தான் இருக்குது, ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் மனம் திறந்த நீ வேணும் அப்படின்னு அவங்களால நிற்க முடியலை, அதுக்கான ஸ்டெப் எடுக்க முடியலை. அப்படிங்கும்போது உங்கள் நபர்கள் வந்து மனசுக்குள்ளேயே அந்த புழுங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய ஹார்ட் பிரேக் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் என்னென்னா எப்படி நான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவேன், எப்படி சொல்லுவேன், எப்படி அங்காலேருந்து காப்பாற்றுவேன், எந்த சைடில் இருக்க நியாயமான விஷயத்தை கூட எனக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் அந்த நபர்கள் சைடில் பார்க்கும்போது அவர்களுக்கான சுதந்திரம் இல்லை, தான் வந்து இவர்களுடைய கண்ட்ரோலில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படிங்கும்போது தன்னுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொள்ள முடியல. இனி அவங்க பேச்சுக்காக நான் அப்படி பண்ணுறேன், இந்த இடத்துல என்னுடைய இஷ்டத்துக்காக நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா அவமானப்பட்டுருவேன் அப்படின்னு பயந்து கூட அந்த நபர்கள் அவர்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து டிவைன் சொல்கிறாங்க. இதுதான் கரண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. சிச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே நம்ம போயிடலாம், இது ஏன் நின்றுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு, ஆனாலுமே தடைகள் இருக்குது. புரியுதா?
அந்த நபர்களோட மனசில் வந்து ஓகே போயிடலாம், நான் யாருக்காகவும் நிற்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனாலுமே தடைகள் வந்து அப்படியே ஃபீல் பண்ண வைக்குதுன்னா அவர்களை ரொம்ப வீக்கானவர்கள் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால தான் இன்னுமே உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, 100% டிவைன் வந்து அழகாக கைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதுதான் ரொம்பவே உங்கள் நபர்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு மயான அமைதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குன்னு உங்கள் மேலே காதல் இல்லை அப்படிலாம் இல்லை. அவர்களுடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து அவர்களை கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டி போடலாம். இப்போ ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சா தன்னை சுற்றி நிற்கிற நபர்களும் காயப்பட்டுருவாங்க. ஏன்னா ஸ்டெப் எடுக்க முடியாமல்ல, அந்தளவுக்கு கோழைகளும் கிடையாது. பட் ஸ்டெப் எடுத்தால் தன்னை சுற்றி நிற்கிறவர்கள் காயப்படுவார்கள் அப்படின்னு பயந்து கூட இந்த நபர்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கலாம். ஓகே, சுச்சுவேஷன் பார்க்கும்போது இப்போ ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவர்களுக்கு ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சொன்னேன்ல, இங்கே விலங்குன்னு நினைக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு முன்னோக்கி போகிறதுக்கான கார்ட்ஸாக இருந்தாலுமே இந்த இடத்துல ஒரு குட்டி டார்க் எனர்ஜியை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னத்தை சொல்ல வருது அப்படின்னா, முன்னேறி போகிறதுக்கான இடங்கள் இருந்தாலுமே வாய்ப்புகள் இருந்தாலுமே நீ எதை நோக்கி முன்னேறி போகிற அப்படின்ற இடத்துல தான் இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு பாலைவனத்தில் ஒரு தண்ணியை தேடி போகிற மாதிரி. அப்போ அதில் ரிஸ்க்கும் இருக்குது, முன்னோக்கி போகணுன்ற வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுதுண்டா, வாய்ப்புகள் இருக்குது, பட் அதுக்கேற்ற மாதிரி தடைகளும் இருக்குது. நீ அதை கடந்து போனால் தான் போக முடியும் உன்னுடைய இடத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கார்டு வந்து சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ அவர்களை சுற்றியே தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலாம் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க டைமை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது தான் இவர்களுடைய வீக் பாயிண்ட்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நேரடியாகவே சொல்லியிருக்கலாம், நீ இதுக்கு மேலே இந்த இடத்த விட்டு தாண்டி போனேன் அப்படின்னா விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்றதுனால பயந்து கூட அதுவாக மாறட்டும், அந்த டைமிங் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், சுச்சுவேஷன் மாறுறதுக்கான டைமிங் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி உங்கள் நபர்கள் காத்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, டைமிங் மாற வரைக்கும் காத்துட்ருக்கேன், உடனடியாக எதையும் எடுத்தும் கவுத்தண்டு பண்ண முடியாது, அந்த டைமிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக உங்கள் நபர்கள் ஆக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த நபர்கள் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி போன மாதிரி, உங்கள் மேலே காதல் இல்லாத மாதிரி, ஒரு சில கோபமாக வார்த்தைகளை விடுற மாதிரி, இல்லை நான் வரவே மாட்டேன் என்ன எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் அதெல்லாமே உண்மைத்தன்மையுடைய விஷயங்கள் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு பயமும் இருக்குது, மன ரீதியான பயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த மன ரீதியான இந்த காயங்களை ஏற்படுத்துகிறதே அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஒரு சில நபர்களுக்கு இது இங்கே சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஒரு திருமண விஷயமோ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். பட் அதில் உங்கள் நபர்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு இங்கே காட்சி எதுவும் சொல்லலை. ஓகே, சுச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அவர்களை ஒரு குடும்பமாக்குறதுக்கான முயற்சிகள், ஓகே, குடும்பமாக்குறதுக்கான முயற்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அதை உங்கள் நபர்கள் ஏற்றுக்கொள்ளாத மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் எனக்கு இங்கே காட்டுது. ஆனாவே கட்டாயப்படுத்தி உங்கள் நபர்களை அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ சுச்சுவேஷன் பார்க்கும்போது சீக்கிரமாகவே உங்கள் நபர்களை திருமண பந்தத்தில் இணைக்கணும் அப்படின்னு கூட இவர்களுடைய ஃபேமிலி சார்ந்தவர்களுமே இங்கே ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் தெளிவாக பார்க்குறேன். ஓகே, ஸோ அந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பொருந்திருக்கும் என்று நினைக்கிறேன், அதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுண்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே பல இந்த மாதிரி ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.